சேகர் பாபு அந்த அளவுக்கு இது தாங்கவே இல்லைப்பா. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லையா? அப்போ கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். எங்களை பொறுத்தளவே எங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்று தான் நாங்கள் சொல்லுவோம். கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்னென்ன எதை பார்த்து சொல்ல. அப்போ இந்த ஜெயிலில் இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வெளியில் விலை நிறுவனம் அந்த விலை நிலவரம் தெரியாது. ஒரு படத்தில் கவுண்டமணி வந்து ஜெயிலில் இருப்பார். ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்து ஒரு தேங்காய் விலை கேட்பார். அவங்க சொல்லுவாங்க 5 ரூபாம்பாங்க. இன்னும் 1 ரூபா தானே தேங்காயா 5 ரூபா. அவன் கேட்பான் ஜெயிலில் இருந்து வரையோ அப்படின்னு. விலை நிலவரம் தெரியாமல் பேசலையே. அது மாதிரி இவர் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளேயே இருக்கார், வெளியிலே வர்றது. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஆடலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் வெளியில் நிலவரம் என்னன்னே தெரியல. கண்ணு கட்டிய தூரம் போல எதிரிகளே இல்லையா? என்ன கண்ணு கட்டிய தூரம்? அப்போ கண்ணு சரியாக தெரியலன்னு அர்த்தம். இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில வரலன்னு அர்த்தம். அதனால் உங்கள் தொகுதியே அது ஊசலாடி கொண்டு இருக்கிறது மிஸ்டர் சேகர் பாபு. துறைமுகத்தில் இப்போ சாருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஓட்டை உங்கள் தொகுதியில் காலி பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பழைய கணக்கிலேயே போய் ஓட்டை போட்டுடலான்னு நினைக்காதீங்க. இப்போ கள்ள ஓட்டெல்லாம் போட முடியாது. உங்கள் ஓட்டெல்லாம் காலி. தொகுதி நிலவரம் மாறி போச்சு. உங்கள் தொகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம். போன தடவை அதிமுக பாஜகவோட சேர்ந்துருந்ததுன்னு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை இஸ்லாமியர்கள் சுதாரிச்சுட்டாங்க. இல்லை விஜய் இருக்காருப்பா, அவரும் நம்ம மைனாரிட்டி, அவரும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய பெண்கள் இவங்க பசங்கள்லாம் இளைஞர்கள்லாம் உங்களை கவுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக்கை கட் பண்ணுவீங்க. போன தடவை வட இந்தியர்கள் உங்கள் தொகுதியில் இருக்கிற வட இந்தியர்கள் ஓட்டு போடலன்னு எலக்ட்ரிக்கெல்லாம் கட் பண்ணிங்க, தண்ணியெல்லாம் கட் பண்ணிங்க. இது இந்தமாதிரி அதுவும் நடக்காது. ஏன்னா அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தடவை எலக்ட்ரிக்கெல்லாம் கட் பண்ணிங்கன்னா ஆட்சி மாறினோன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அவ்வளோதான். அதனால் எடப்பாடியே டெபாசிட்டு வாங்குவாரான்னு கேட்குறாரு. இவர் டெபாசிட்டு தான் வாங்குவாராங்க. எடப்பாடி பற்றி கவலைப்படாதீங்க, முதல்ல உங்களை பற்றி கவலைப்படுங்க.